ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக நம்மளோட சொந்த ஊரில் தான் நம்ம இன்றைக்கி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். எங்கன்னா மகேந்திரா சிட்டியில் தான் நம்ம இன்றைக்கி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் 2 கிலோவாட் பேனல் போட்டு 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு கம்ப்ளீட்டாக என்டையர் ஹவுஸில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே சோலாரில் வர மாதிரி நம்ம பண்ணி தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா டூம் சோலாரோட 550 பேனல் பைஃபேஷியல் ஆஃப் கட் பேனல் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் வந்து 4 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டபுளாக சீரீஸ் பண்ணி பேரல் கனெக்ஷன் எடுத்து நம்ம இன்வெர்ட்டரில் கொடுத்து நம்ம வந்து இந்த செட்டப்பை பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே பிராண்டட் தான். நம்ம எப்போயுமே பிராண்டடை தவிர வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்லேருந்து கேபிள்லேருந்து எல்லாமே வந்து பிராண்டட் மட்டும்தான் நம்ம போடுவோம். அதே போல் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிசி ஒயர் பார்த்திங்கன்னா பாலிகேப் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஆர்பிட்டோட ஏசி ஒயர் எர்த்திங்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி நீட்டாக பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ப்ராஜெக்டில் நமக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னென்னா, இந்த வீடு வந்து சுத்தமாக பவர் இல்லாத வீடு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே பவர் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ நமக்கான மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு ட்ரில் பண்ணி நம்ம பேனல் மவுண்டிங் பண்ணுவோம் வீட்டுக்கு மேலே. அந்த 1 இன்ச்சு ட்ரில்லிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் மிஷினுக்கும் பவர் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம கொண்டு போயிருந்த 3 கிலோவாட் இன்வெர்ட்டர்லேருந்தே பவர் சப்ளை எடுத்து நம்ம ட்ரில் பண்ணி பேனல் ஸ்ட்ரக்சர் மவுண்டிங்லேருந்து எல்லாமே நம்ம அதிலேயே பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒயரிங்காக நம்ம பைப் லைன் அடிக்கிறதுக்கு சைடில் வந்து பைப் அடிச்சிருந்தோம். அந்த பைப்புக்கான ட்ரில்லிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம பவர் வந்து நம்மளோட இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட், ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட இன்வெர்ட்டரில் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஆமாங்க, ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஏன்னா நம்மளோட இன்வெர்ட்டர் வந்து 3 கிலோவாட் யூடிஎலோட இன்வெர்ட்டர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே யூடிஎலோட இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்வெர்ட்டர் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் இன்வெர்ட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 1000 வாட் இன்வெர்ட்டர் இருக்குன்னா ஒரு 850 வாட்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும். ஆனால் யூடிஎல்லில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே 3000 வாட்ஸுன்னா 3000 வாட்ஸ்க்கு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் என்னென்ன ஓடணும் அப்படின்னா, ஒரு 1 ஹெச்பி மோட்ரு ஓடணும். ஓர்வல் வந்து 200 ஃபீட்டு, 180 ஃபீட்டில் வந்து பைப் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் கிடையாது, டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டரு, லைட்டு, டியூப் லைட்ஸ், அப்புறம் சின்ன குண்டு பல்பு, அதுக்கப்புறம் ஃபேனு, மொத்தம் 3 ரூமுக்கு 2 ரூமு, அப்புறம் ஒரு ஹாலில் 2 ஃபேனு, 2 ரூமுக்கு 2 ஃபேனு, அதுக்கப்புறம் வெளியே வந்து டிசைனிங் லைட்ஸ் நிறைய, அதுக்கப்புறம் சார்ஜிங், அப்புறம் பாத்ரூம் லைட்ஸ், இது எல்லாமே ஓடுற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே போதுமான லோடு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணது தான் 3 கிலோவாட்டுக்கான இன்வெர்ட்டர். நம்ம இந்த கனெக்ஷன்ஸ்லாம் முடித்து நம்ம இன்வெர்ட்டர் ஆன் பண்ணி எல்லா லோடுமே கனெக்ட் பண்ணி நம்ம ஓட்டி பார்த்தாச்சு. எல்லாமே வந்து ப்ராப்பராகவும் நல்லா பர்ஃபெக்டாகவும் ரன் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே நம்ம வந்து கஸ்டமரோட லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேனல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஏன்னா யூஸ்வலி வந்து ஒரு 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டால் ஈக்குவலாக வந்து 5 கிலோவாட்டுக்கான பேனல்ஸ் வந்து போட சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி எப்பயுமே பண்ணுறதில்ல. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து அடிஷ்னல் தான். ஏன்னா நம்ம அதிகமாக பேனல்ஸ் போட்டாலுமே அதனால நமக்கு வந்து யூஸ் இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து நமக்கு வந்து போட்டிருக்க பேனல் ஒரு 2 கிலோவாட்டோட பேனலோட ப்ரொடக்ஷனே நமக்கு போதுமானதாக இருக்கும்போது நம்ம வந்து அடிஷ்னலாக பேனல் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் இங்கே இவங்களுக்கு தேவைப்பட வேண்டியது நம்ம 24 வோல்ட் சிஸ்டம். இது 3 கிலோவாட் 24 வோல்ட் சிஸ்டம். இந்த 24 வோல்ட் சிஸ்டம்க்கு வந்து ஒரு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4 யூனிட் கரண்ட் வந்து ஸ்டோர் பண்ணும். 2 பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 யூனிட் கரண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா இது 200 AH பேட்ரி. ஸோ இந்த பேட்டரிக்கு ஒரு பேனல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் வெளிச்சம் இருந்ததுன்னா ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணும். நமக்கு தேவை 2 பேட்டரி சார்ஜ் பண்ணதுக்கு 2 பேனல் 1 கிலோவாட் சரியாக போயிடும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டே லோடு ரன் ஆகிறதுக்கு 2 பேனல். ஸோ டோட்டலி வந்து 4 பேனல் போட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்மளோட ஏசி லைன் வந்து நம்ம அவுட்புட் வந்து நம்ம டேரெக்டாக இன்வெர்ட்டர் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல கொடுக்காம நம்ம டேரெக்டாக இபியோட இன்புட்டில் நம்மளோட டேரெக்ட் இன்வெர்ட்டர் கனெக்ஷனை கொண்டு போய் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை வர சொல்லியிருந்தோம்.
அவர் நம்ம ஹவுஸ் ஓனரே வந்து எலக்ட்ரிஷியன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவர் ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரு 1 HP மோட்ரு ஓடுமான்றது, அதுவும் 150 100 ப்ளஸ் ஃபீட்டு வந்து தண்ணி எடுத்து தள்ளுமா அப்படின்றது அவருக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட கனெக்ஷன் கொடுத்து அவர் என்ன பண்ணியிருந்தார், நமக்கு மெயின்லேருந்து ஃபேஸ், நியூட்ரல், எர்த் இது 3க்கான கேபிள்ஸ் வந்து 3த்தையுமே நம்ம இன்வெர்டர் கனெக்ஷன் இருக்கிற இடத்துக்கு தள்ளி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன்லாம் பண்ண பிறகு அவரே இன்ஸ்டால் பண்ணி மோட்டர் ரன் பண்ணி பார்த்தாரு. டெஸ்டிங்காக 2-3 வாட்டி ஆஃப் பண்ணி போட்டு பார்த்தாரு. எல்லாமே சூப்பராக இருக்கணும். அவர் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேனல்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து 25 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டியோட வருது, 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. அதுக்கப்புறம் பேட்டரிக்கு வந்து 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. அதே மாதிரி இன்வெர்ட்டர் வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருதுங்க. இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து வாரண்ட்டி வந்து கம்பெனி வாரண்ட்டி. நம்ம வந்து ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா புக் பண்ண உடனே 2 நாளில் வந்து டெக்னீஷியன் வந்து பார்த்து நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை என்ன இந்த போன பார்ட் வந்து சேஞ்ச் பண்ணியோ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷன்ஸ். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தரத்தில் எக்ஸ்பர்ட். எங்களோட கஸ்டமைசேஷன் எப்போவுமே உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட தேவைக்கு அதிகமாக உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் சொல்ல மாட்டோம். உங்களை வந்து தேவைக்கு அதிகமாக பட்ஜெட்டும் வந்து நம்ம சொல்லவும் மாட்டோம். உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே என்ன உங்களோட லோடு, உங்கள் நெசசிட்டியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி தரத்தில் நம்ம எப்போவுமே எக்ஸ்பர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்குது.